செலவில்லை, உங்களுக்கு வந்து செலவே கிடையாது. செலவே கிடையாது. தடுப்பூசி ஏதாவது காய்ச்சல் வந்தால் மருந்து. பாப்பாவோட ஆடு தாங்க இது பூரா. பாப்பாவோட கண்ட்ரோலுக்கு அந்த ஆட்டுப்பட்டி கூட்டுறது, இந்த ஆட்டுகளை பராமரிக்கிறது எல்லாம் இந்த பாப்பாவுக்கு பங்கு இருக்குதால்ல தாங்க. நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 9342812423. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா யார் பண்ணாலும் நிகாசினி நல்லா இருக்குதான்னு முதல்ல கேளுங்க. சரிங்களா? லாபம். பறனை ஓட்டு 10 குட்டி மேய்ச்சி அடைச்சி வச்சு தீவனம் போட்டிங்கன்னா செலவு அதிகம். ஓகே. இப்போ இந்த தொழில் வந்து யாரெல்லாம் செய்யலாம்? யார் வேணாலும் செய்யலாம். கொஞ்சம் அனுபவம் இருந்தால் செய்யலாம். அனுபவம் இருந்தால் தொழில் செய்யலாம். ஒரு ஆடு ஏன் மேயாமல் நிற்குன்னு பார்த்தா அது ஜிவி சரண் யூடியூப் சேனல். சரியாம்மா? இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா மயிலாம்பாடி மேய்ச்சல் நிறம் ஆடுகள் பூரா காடு மேடெல்லாம் சுற்றி தான் மேய்ப்பாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட செம்பறை ஆடுகள் மயிலாம்பாடி. இது கிடாய் ஒன்று நிற்கிது பார்த்திங்களா? இந்த கிடாய் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுகளுக்கு இனச்சேர்க்கைக்காக வச்சுருக்குறாங்க. நம்ம பார்க்குற கிடாய்கள்லாம் பார்த்திங்கன்னா அது கொம்போடு இருக்கான, இந்த கிடாய்க்கு பார்த்திங்கன்னா கொம்புகள் இல்லை. ஏன்னா இது வந்து மயிலாம்பாடி வர்க்கம். இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சு மேய்க்கிறது இல்லைங்க. குளம், ஏரி அது மாதிரி இடங்களுக்கு காடாக போய் மேய்ச்சிட்டு வந்து தான் இதை அடைப்பாங்க. ஏன்னா இதுக்கு வந்து செலவுகள் கம்மி. ஏன்னா இப்படி நம்ம திறந்து விட்டு மேய்க்கிறது, அடைச்சி வச்சு நம்ம அந்த கிடாய்களை வளர்த்துற மாதிரியெல்லாம் அல்ல. இது கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளாடுகளும் சேர்ந்து இது கூட தான் வளர்த்துறாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடமே பார்த்திங்கன்னா பூரா புதர், முள், ஜம்பு. இது வந்து ஒரு ஆறுங்க, தெரியுதுங்களா? இந்த ஆறு கிட்ட தான் இங்கே ஆடு மேய்க்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வளர்ப்பு தான். இது கூடவே வெள்ளாட்டு குட்டி வருங்க, சின்ன குட்டி. இந்த செம்பரியாடு கூடவே இதுவும் சேர்த்தி தான் வளர்த்துறாங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா சுத்தமான வெள்ளாடுங்க. இது ஒரு நடுத்தரமான ஒரு வெள்ளாடு. இது பார்த்திங்கன்னா அந்த சம்பு கோரைன்னு சொல்கிறத நல்ல முறையாகவே அது மேயுதுங்க. நம்ம பார்த்துட்டு எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குது பாருங்கள். இந்த ஆட்டுகளுக்கெல்லாம் மணி கட்டி விட்ருக்குறாங்க. எதுக்காகத்தானே இந்த புதரான இடங்களில் வந்து இந்த ஆடு மேயும் போதுங்க அந்த ஆடு எங்கே நிற்கி அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஆட்டுகளுக்கு மணி கட்டி விட்ருக்குறாங்க. அங்கே நிற்கிறேன்னா பக்கமாக போனால் ஆடுக பயந்துக்குது. இந்த படுத்துருக்கிற ஆடு எந்திரிக்குது பார்த்திங்களா? கழுத்தில் பார்த்திங்களா மணி சத்தம் கேட்குதா? ஆடுக தூரமாக மேயும் போது புதற்கில் எங்கேயாச்சும் ஆடுங்க மறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தாங்க இந்த ஆட்டுகளுக்கெல்லாம் மணி கட்டி விட்ருக்குறாங்க. இந்த ஆட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து நம்மளுக்கு செலவு இல்லைங்க. இதெல்லாம் அவுத்துட்டு காடாக மேயறனால இதுக்கு பராமரிப்பு செலவுன்னு சொல்ல போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ஏன்னா கீரிப்பூச்சி புழு தடுப்பூசி இதுகள் மட்டும்தான் இதுக்கு பெரிய செலவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஆடு வச்சுருக்கிறவங்களை கேட்டால் தான் அது கரெக்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். பாருங்கள், இதுதான் வெள்ளாடு. ஏன்னா இது பார்த்தா செடி கொடி இந்த புதற்கில் தாங்க இந்த வெள்ளாடு மேயுது. இந்த ஆடுகள் அழகை பாருங்கள். இந்த புல்லை இது எவ்வளோ அழகாக மேய்ஞ்சிட்ருக்குது. ஒரு ஆடு நம்மளுக்காகவே போஸ் கொடுக்குது, க்யூட்டாக இருக்குது. இங்கெல்லாம் வீடு தவிர மாடுகள் வச்சுருக்கிறது வந்துங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயல்பு. நம்ம ஏரியாவெல்லாம் இது ஒரு பிரதான தொழில்னே சொல்லலாம். இந்த தொழில் வந்து ஆடு வச்சுருந்தாலே இன்றைக்கி எல்லா சௌகரியங்களும் இருக்கும்.
இயற்கையான பசுந்தலைகளை மட்டும்தாங்க இந்த சாப்பிட்டு வளருது இந்த ஆடுகள். இதுக்கான எந்த ஒரு கெமிக்கலோ எந்த ஒரு வகையான இதுக்கு உணவுகள் கிடையாது. ஏன்னா இது மேய்ச்சல் முறை ஆடுகள் அப்படிங்கிறனால வந்துங்க இயற்கையை மட்டும்தான் சாப்பிட்டு வளருது. இதுக்காக நம்ம தனித்தனியாக உரம் கொடுக்குறோம், நம்ம அதுக்கான தீவனங்கள் வைக்கிறோம் அதுங்கிறதெல்லாம் இல்லை. வீட்டில் இருக்கிற குட்டிகளுக்காக மட்டும்தான் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ காடுகள்லாம் இப்படி சுற்றி மேயிற ஆடுகளுக்கான செலவுகள் கம்மி. இதுக்கு முன்னாடி பார்த்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா 300-400 உருப்படி பார்த்த 600 உருப்படியை. இது அளவான ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஆடுகள்ங்க. இது என்ன அவங்களுக்கு தேவையோ அவங்களால எவ்வளோ பராமரிப்பு பண்ண முடியுமோ அதற்கான ஆடுங்க. இன்னும் அதிகமாக வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் மயிலாம்பாடி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் கூட மாட ஒரு சில வெள்ளாடுகளும் கூட சேர்த்து வளர்த்துறாங்க. அந்த பாப்பா ஸ்கூல் லீவ் இன்றைக்கி, அதனால் அவங்க அப்பா கூட ஆடு மேய்க்க வந்திருக்குதுங்க. வணக்கங்க. வணக்கங்க. உங்கள் பேர்? துரைராஜ். துரைராஜ். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? திருமூர்த்தி நகர். திருமூர்த்தி மலை. எத்தனை வருஷமாக இந்த ஆட்டு தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க? இப்போது ஒரு 5 வருஷம். 5 வருஷமாக இந்த ஆட்டு தொழில் நீங்கள் செஞ்சுட்ருக்கிறீங்க. இது என்ன ஒரு லாபகரமான தொழிலுங்களா இது? லாபமெல்லாம் இருக்குது. சரி சரிங்க. இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி என்ன ரேட்டு தர்றீங்க இது? இப்போ சராசரி 5 ரூபா. எத்தனை நாளத்து குட்டி? ஒரு 2.5 மாதத்து குட்டி. 2.5 மாதத்து குட்டி 5000 ரூபாய்க்கு. 5000. ஓஹோ. நீங்கள் மொத்தம் எத்தனை ஆடு வச்சுருக்கிறீங்க? இப்போ 60 உருப்படி இருக்குது. 60 உருப்படி இருக்குதுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சும்மா சராசரி ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம் எடுப்பீங்க? ஆண்டுக்கு எந்த சேதம் இல்லாமல் இருந்தால் ஒரு 2 பக்கம் எடுத்துடலாம். வருஷம் 2 லட்சம் எடுத்துடலாம். எத்தனை 60 உருப்படியில் மாதம் 2 லட்சம். வருஷம் 2 லட்சம் சேதம் இல்லாமல் இருந்தால். இந்த ஆட்டுகளுக்கு பராமரிப்புன்னு என்ன எதிர்பார்ப்பு? பராமரிப்பு ஒன்றுமே இல்லை, ஓட்டு மேய்ச்சலோட சரி. ஓகே. தோட்டமாக மேய்ச்சிட்டு அவ்வளோதான். அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான எந்த ஒரு செலவுமே கிடையாது. தடுப்பூசி ஒன்று மட்டும். தடுப்பூசி மட்டும் ஒன்று போடுவீங்க. சரி. இப்போ உங்கள்கிட்ட ஆடு ஏதாவது விலைக்கு கொடுக்குற மாதிரி வச்சுருக்கீங்க? இப்போ தச்சமே ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு மாதம் போனால் கொடுப்போம். இன்னும் ஒரு மாதம் போனால் கொடுப்பீங்க. எத்தனை உருப்படி இருக்குது கொடுக்குற மாதிரி? கொடுக்குற மாதிரி ஒரு 10 உருப்படி இருக்குது. 10 உருப்படி. அப்பா இந்த தொழில் செஞ்சாரா நீங்கள் தான் செய்ய? இல்லை நம்ம மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான் செய்கிறீங்க? ஆமாம். இப்போ இந்த தொழில் செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபு குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களும் இது கூட சேர்ந்து? எல்லாருமே சப்போர்ட் தான். எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க? எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் தான். சரி சரி. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த 10 உருப்படி குட்டிகளோட ரேட் என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆடுகளுடைய ரேட்டு? ஆமாம், கொடுக்குறோன்னு சொன்னீங்களா 10 உருப்படி, அதோட விலை என்ன ஆகும்? ஜோடி ஒரு 20 ரூபாய் அனுசரிச்சு வரும். எத்தனை கிலோ வரும்? கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 கிலோவுக்குள்ளே வரும். இது ஒரு ஆடா? உயிரோட எடை. உயிரோட எடை. ஒரு ஆடை ஒரு குட்டியோட எடை எவ்வளோ வரும்? குட்டியோட எடை 14 கிலோ வரும். ஒரு குட்டி வந்து 14 கிலோ வரும். 14 கிலோ உயிரோட எடை. உயிரோட 14 பல்லாம் 15 பல்லாம். இப்போ உயிரோட தர்றீங்களா? இல்லை, அப்படியே உருட்டு. கண்ணில் பார்த்தா இந்த ஆடு இவ்வளோ ரேட்டு போகும். நீங்கள் அது மாதிரி தான் தர்றது? ஆமாம். சரி. இவங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல இலை தலை செடி புதர் இது மாதிரி இருக்கிற இடத்துல ஆடு மேய்க்கிறனால உங்களுக்கு இது தீவன செலவு சுத்தமாகவே இவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா இயற்கை முறையில் மேய்க்கிறனால ஆடுகளும் வந்து ஒரு பராமரிப்புக்கோ இல்லை மற்ற செலவினங்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு வருமானங்கள் மட்டும்தான் இதில் வருதே தவிர நஷ்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்களா இங்கே மேய்க்கக்கூடிய இடம் பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குதுன்னு. இயற்கை சார்ந்து இந்த ஆடுகள் வளர்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 60 உருப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஸ்கூல் லீவுக்கு அவங்களோட பொண்ணுமே ஆடு மேய்க்கத்தான் வந்திருக்குறாங்க. இல்லை க்யூட்டாக எவ்வளோ தூரத்தில் நின்றுட்டு அந்த பாப்பா நம்மளையே பார்த்துட்ருக்குது. இயற்கை விவசாயத்தை சார்ந்த மாதிரிங்க ஒரு விவசாயம் அவங்களுக்கு கால்நடைகள் வளர்த்துங்கிறது வந்து ஒரு கிராமப்புறங்களில் ஒரு இன்றியமையாத ஒரு தொழில் கால்நடை வளர்ப்புன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இந்த கால்நடை வளர்ப்புகளும் அவங்க குடும்பத்துக்கு காப்பாற்றுறதுக்கு தேவையான ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆடு வளர்ப்பு. குடும்பத்துக்கு போதுமான வருமானம் ஒரு குடும்பத்தில் ரன் பண்ணலாங்க. ஒரு 50 ஆடு 60 ஆடு இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் பூரா நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த கால்நடை வளர்ப்பு.
கிராமப்புறங்களில் வந்துங்க கால்நடை அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாதது. இந்த ஆட்டுகளை மேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்பா பொண்ணு 2 பேர் தான் வந்திருக்குறாங்க. இருந்தாலும் அந்த பாப்பா நம்ம கூச்சப்படுது, ஏதாச்சும் ஒன்று கேட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமராவுக்கு சிக்காமையே அந்த பாப்பா விலகி போகுது. சின்ன பொண்ணு தானே, கூச்சமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூல் லீவில் வந்து அவங்க அப்பாவுக்கு உதவியாக ஆடு மேய்க்கிறதுக்கெல்லாம் வர்றாங்க. இது வந்துங்க கிராமப்புறங்களில் எவ்வளோ இனிமை, இப்போ இருக்க அடிக்கக்கூடிய வெயில் காலங்களில் எவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் ரம்மியமாக இருக்குது இல்லைங்க. உங்களுக்காக ஒரு ரவுண்டே காட்டியாச்சு. இங்கே தாங்க இந்த ஆடுகள் எல்லாம் வளர்த்துறாங்க. இவங்க தோட்டம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இது ஒரு ஆற்று பகுதி அப்படிங்கிறனால ஆடு மேய்ச்சிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் நிரந்தரமான தொழிலும் கூட தான் இது. ஏன்னா நம்ம இது பெரிய பெரிய ஆட்டு பண்ணை பார்த்தது காட்டிலும் இப்போ அளவாக வச்சு ஒரு 50 ஆடு ஒரு 60 ஆடு வளர்த்துறாங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு பராமரிப்பு, ஒரு கால்நடை வளர்ப்புன்னு சொல்லலாம். இந்த ஆடு பிரதான அந்த ஆட்டு தொழில் வச்சு தான் ஒரு குடும்பம் எல்லாத்தையும் குழந்தைகள் படிக்க வைக்கிறது எல்லாமே இது நம்பித்தான் செய்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, பொண்ணுக்கிட்ட ஆடு தூரமாக போகுது, போய் முடிக்கிட்டு வா அப்படின்னு. அந்த பாப்பாவும் க்யூட்டாக ஆடு முடக்கத்தான் போகுது. ஏன்னா இந்த பள்ளி பருவத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் லீவில் இது மாதிரி பெற்றோர்களுக்கு உதவி செய்கிறதே வந்துங்க இந்த கிராமப்புறங்களில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் டவுன்லேயெல்லாம் பாருங்கள், ஒரு இயந்திர வாழ்க்கை மாதிரி தான் அதெல்லாம். ஆனால் கிராமப்புறங்களில் மட்டும்தான் நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அந்த குழந்தைகள் வந்து அவங்க பெற்றோருக்கு உதவி செய்வாங்க. ஆடு வச்சுருந்தாலும் மாடு வச்சுருந்தாலும். இந்த பாப்பா முடுக்குது பார்த்திங்களா, இதுதாங்க நம்ம கிராம வாழ்க்கை. இப்போ இருந்தே இந்த பாப்பாவெல்லாம் கற்றுட்டு வர்றாங்க. நாளைக்கு பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் பெருசாகும்போது அவங்களுக்கு அந்த ஆடு வளர்ப்பு மேலே தனியாகப்பட்ட ஒரு விருப்பங்கள் இருக்குது. என்ன தான் படிச்சிருந்தாலும் நான் சின்ன வயசில் ஆடு மேய்ச்சேன் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு காரியம்தான். இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமுங்க. ஒரு 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் யதார்த்தமாக வந்தேன், சரி ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். உங்களுக்கு யாராவதுக்கு இந்த ஆடுகள் குட்டிகள் பற்றி நம்ம திருமூர்த்தி மலை, உடுமலைப்பேட்டை இந்த சைடில் இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆடு வளர்ப்பு பற்றி ஏதாச்சும் கேட்கணுன்னா கூட இவருடைய நம்பர் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அவர் நம்பர் உங்களுக்கு வாங்கி தர்றேன். நீங்கள் அவர் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஆடு இருந்தாலும் கூட நீங்கள் அவர் கூப்பிட்டு கேளுங்க. ஆடு, அந்த கெடா குட்டி, வளர்ப்பு குட்டி எதாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் சொல்லுவார். ஏன்னா இன்னும் அவர்கிட்ட நான் ஃபோன் நம்பர் கேட்கல. இன்னைக்கு தான் உங்களுக்கு கேட்டு நான் அதை வாங்கி தர போகிறேன். நம்ம வந்தப்போ பயந்த ஆடுக இப்போ எது பைக்கில் பாருங்கள் நம்ம பக்கத்துலேயே மேய்ஞ்சிக்கிட்டு வருது. ரொம்ப க்யூட்டாக இந்த பொட்டாடுங்க. இது இந்த செம்பரியிலேயே இதுவும் வந்து இது பொட்டாடும் வச்சுருக்கிறார் கூட செம்பரியில். இது மயிலாம்பாடி. என்ன கிளாஸ் படிக்கிற? 6th? 6th படிக்கிறியே, ஃபோன் நம்பர் சொல்ல மாட்டேறியா தங்க? சொல்ல தெரியலையா? ஏன் தங்க 6th படிக்கிறியா? லீவ் நாளில் ஆடு மேய்க்க வருவியா? எப்பவுமேவா? ஏதோ ஒரு நாளைக்கு மட்டும் அப்பா கூட ஆடு மேய்க்க வருவியா? சரி அப்பா நம்பர் சொல்ல தெரியாதா? என்ன சாமி, சரி விடு, நானே உங்கள் அப்பாட்ட நம்பர் வாங்கிக்கிறேன். 6th எந்த ஊரில் படிக்கிற? விளாமரத்துப்பட்டியிலையா? இங்கேயெல்லாம் படிக்கல, திருமுத்து நகரில். சரி தங்க. அந்த நம்பரே சொல்லிடு. அந்த நம்பர் உங்ககிட்ட இருக்குன்னு. ஆடுகள் வந்துங்கன்னா அந்த புல்லுக்கு வாயேக்கே புல் பத்தில் இருந்தாலும் அந்த ஆடு எவ்வளோ க்யூட்டாக மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. நிகாசினி பாப்பா போகலாமா? மழை வருது. பாப்பாவோட ஆடு தாங்க இது பூரா. இந்த பாப்பாவோட கண்ட்ரோலு தான் இந்த ஆட்டுப்பட்டி கூட்டுறது, இந்த ஆட்டுகளை பராமரிக்கிறது எல்லாம் இந்த பாப்பாவுக்கும் அதோட பங்கு இருக்குதுல்ல தங்க?
ஜிவி சரண் யூடியூப் சேனல். சரியாம்மா? போய் சர்ச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறேன், ஜிவி சரண் யூடியூப் சேனல் எங்களெல்லாம் வந்து இன்றைக்கி வீடியோ பண்ணாங்க. சரியா தாங்க? ஓகே நிகாசினி, அடுத்த முறை எங்களுக்கு ஒரு பேட்டி கொடு நிகாசினி. ஆடு மேய்க்கிறதெல்லாம் உங்கள் அப்பாவை பற்றி அடுத்த முறை உன்னை தான் நான் பேட்டி எடுப்பேன். ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட கரெக்டாக 60 ஆடு இருக்கா? 60 ஆடு. வீட்டில் எத்தனை குட்டி வச்சுருக்குறீங்க? வீட்டில் வந்து 15 குட்டி இருக்குது. ஓ, அந்த 15 குட்டி இன்னும் 10 நாள் கழிச்சு விற்றுருவீங்க. 10 நாள் கழிச்சு. ஓகே ஓகே. கெடா குட்டி எத்தனை இருக்குது? மூட்டு குட்டி எத்தனை இருக்குதுங்க? கெடா குட்டி 6 குட்டி இருக்குது. ஆஹா. மூட்டுக்குட்டி? மூட்டுக்குட்டி பாய்க்கு தான் மூட்டுக்குட்டி. ஓ சரி சரி சரி. ஒரு கெடா குட்டி இப்போ எத்தனை கிலோ வர்ற மாதிரி இருக்குதுங்க? இப்போ ஒரு 8 கிலோ 7 கிலோ வரும். 8 கிலோ 7 கிலோ வரும். அந்த தட்டம் தான் இருக்குது. ஓ சரி சரி சரி. மேக்ஸிமம் இங்கே இந்த ஆட்டு குட்டிகளை வந்து எதுக்காக உங்ககிட்ட இருந்து எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு போவாங்க? முக்கால்வாசி வளர்த்துறக்கு கறிக்கு. ஓ, இந்த வளர்த்துறக்கு கறிக்கு தான் வாங்கி போவாங்க. ஓ சரி 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 சரி. நீங்கள் எது மாதிரியெல்லாம் இந்த ஆடுகளில் பக்கத்தில் இருக்கிற சின்ன ஒரு ஆடு 4 ஆடெல்லாம் விலைக்கு வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். வாங்குவேன். ஓ, இப்போ என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது ஆடுங்க? இப்போது செம்பிலி ஆடு 7000 8000. பெரிய ஆடுங்க? பெரிய ஆடு 7000 8000 போகும். குட்டிகளாக இருந்தால்? குட்டிகளாக இருந்தால் கூட போகும். ஓ, பல் தினுசு போல். ஓகே ஓகே. பல் சேர்ந்தாடு கல்ட்டாடு 7000 8000. எப்படி தரம் பிரிக்கிறீங்க? கெல்ட்டு அந்த பல்லு சேர்ந்துன்னு எதையும் வச்சு சொல்கிறீங்க? பல்ல பிடிச்சி பார்த்தாலே தெரியும். ஓ, பல்லு பிடிச்சி பார்த்தா மேய்ச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அனுபவம் மாதிரி வயசு மாதிரி. ஓ, 2 பல்லு 4 பல்லு இப்படி பல். இந்த செம்பரியாடு ஒரு ஈத்துக்கு எத்தனை குட்டி போடுதுங்க? ஒரே குட்டி தான். ஒரு ஈத்துக்கு ஒரு குட்டி தான். ஒரே ஒரு குட்டி தான். எத்தனை நாள் அந்த குட்டி விற்கிறீங்க? அந்த குட்டி நம்ம பக்குவம் பண்ணால் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் விற்றுடலாம். ஓ, பக்குவம் பண்ணால் ஒரு 90 நாளில் விற்றுடலாம். 40 நாள் 45 நாள்லையும் விற்கிறாங்க. விற்கலாம். எந்த பக்குவம் பண்ணலைன்னா 5 மாதம் ஆகும். இல்லை, பக்குவம் பண்ணால் 50 நாள் விற்றுடலாம். அந்த 50 நாள் 90 நாள் அந்த குட்டியோட ரேட் என்ன ரேட்டுக்கு போகும்? ரேட் அதை கிலோ கணக்கு தான். சுமாராக என்ன ரேட்டுக்கு போகும்? சுமாராக இன்னத்த ரேட்டு ஒரு 5 ரூபா 6 ரூபாய்க்கு போகும். ஒரு குட்டி 5000க்கு 6000க்கு போகும். அப்போ சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து வருஷத்துக்கு 12000 ரூபா வருமானம் கொடுக்குது. மாதம் வந்துடும். இந்த புழக்கையில் என்ன பண்ணுறீங்க? புழக்க விலைக்கு. அது என்ன எப்படி? டின்னு 40 ரூபா. டின்னுங்கிறது எது மாதிரி? இந்த ஆயில் டின். ஒரு ஆயில் டின்னு 40 ரூபா. இந்த 60 ஆடு வச்சுருக்கிறீங்கல்ல, மாதத்துக்கு எத்தனை டின்னு புழக்க வரும்? சராசரி தினமும் ஒரு 250 ரூபா வந்துடும் நமக்கு. ஓ, புழக்கிலே டெய்லி 250 ரூபா வருதா? 250 ரூபா வந்துடும். சரி சரி. புழக்கிலே 250 ரூபானா மாதம் உங்களுக்கு 7500 ரூபா வந்துடும். சரி சரி. அதை வந்து நீங்கள் தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்களா? விலையை நம்ம தோட்டத்துக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லை வெளி விற்பனைக்கு வேணாலும் விட்டுக்கலாம். ஓ சரி சரி. அப்போ பரவாயில்லையா? அப்போ ஆட்டு தொழில் மேய்ச்சல் நிலங்கிறது வந்து நல்ல சௌரியமானது. இந்த பட்டியெல்லாம் வச்சு வளர்த்துறாங்களே, பரன் போட்டு, அது வந்து செலவு அதிகம். ஓ, செலவு அதிகம். இது வந்து செலவில்லை. உங்களுக்கு இது வந்து செலவே கிடையாது. தடுப்பூசி, ஏதாவது காய்ச்சல் வந்தால் மருந்து. இப்போ வந்து ஆட்டுகளுக்கு உங்களுக்கு மேய்ச்சலுக்கு இடம் இருக்கா? இப்போ அப்படியே பள்ளம்படி அப்படியே இருக்குது. பள்ளம்படிகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு போய்க்குவீங்க. உங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை? எந்த ஒரு இது. சரி, நீங்கள் மற்ற என்ன வேலைக்கு போகிறீங்க? எந்த வேலையுமே இல்லை, தொழிலே இது. ஆடு மேய்க்கிறது மட்டும்தான் பிரதான தொழில். வீட்டில் என்ன செய்கிறாங்க? வீட்டில் கறவை மாடு, அவ்வளோதான். கறவை மாடு வச்சுருக்கிறீங்களா? நேரம் அது எத்தனை லிட்டர் பால்? அது நேரம் ஒரு 4-5 போகும். ஓ, உங்களுக்கு குழந்தைகள்லாம் என்ன படிக்கிறாங்க? 2 பொண்ணு. 2 பொண்ணு. பெரிய பொண்ணு என்ன படிக்குதுங்க? பெரிய பொண்ணு 8வது படிச்சுட்டு இருக்கு. 8வது. சின்ன பொண்ணு 5வது. ஓ, இதுதான் நிகாசினி. இந்த பாப்பா தானுங்க? ஆமாம். இந்த 2 பொண்ணு தான். சரி சரி சரி. அவங்க எங்கே படிக்கிறாங்க? ஒன்று வெள்ளாமரத்து ஸ்கூலில், ஒன்று திருமூர்த்திமலை ஸ்கூலில். இருக்கிற திருமூர்த்திமலை ஸ்கூலில் படிக்கிறாங்க. சரி சரி. நல்லா படிப்பாங்களா பொண்ணுங்க? நல்லா படிப்பாங்க. படிப்பு செலவு எல்லாமே வந்து நம்ம எல்லாமே இதில் தான் எடுத்து செய்கிறீங்க. சரி சரி சரி. அப்போ இது பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு இந்த தொழில் செஞ்சால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். பறனை ஓடாமல் ஓட்டி மேய்ச்சா லாபம். பறனை ஓட்டால் செலவு அதிகம். சரி சரிங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஓகே ஓகே. இல்லை குட்டியை வாங்கி ஒரு 10 குட்டி வாங்கி மேய்ச்சாலும் லாபம். பறனை ஓட்டு 10 குட்டி மேய்ச்சி அடைச்சி வச்சு தீவனம் போட்டிங்கன்னா செலவு அதிகம். ஓகே ஓகே. இப்போ இந்த தொழில் வந்து யாரெல்லாம் செய்யலாம்? யார் வேணாலும் செய்யலாம். கொஞ்சம் அனுபவம் இருந்தால் செய்யலாம். அனுபவம் இருந்தால் தொழில் செய்யலாம். ஒரு ஆடு ஏன் மேயாமல் நிற்குன்னு பார்த்தா அதை அப்போயே கண்டுக்கணும்.
அப்போ இருக்குதா பார்த்துக்கணும். சரி சரி. இந்த செம்பரியாடு கூட இந்த வெள்ளாடுகளையும் சேர்த்து வளர்த்துறீங்கல்ல, அது அப்படியே இயல்பாக வந்துட்டே இருக்கு. இல்லை இதெல்லாம் வந்து வெள்ளாமை காட்டில் வந்து அந்த பயிர்கள் அழிச்சிரும் அப்படி இப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதை நம்ம மேய்க்கிற அதை பொறுத்து இருக்குது. அது பொறுத்து தாங்களா? ஓகே ஓகே ஓகே. வெள்ளாட்டுக்கும் செம்பிளியாட்டுக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குது? வெள்ளாடு குட்டி லேட்டாகி வரும், செம்பிலி குட்டி சீக்கிரம் வந்துடும், இவ்வளோதான் வித்தியாசம். அப்போது வெள்ளாட்டு காட்டிலும் செம்பரியாட்டில் வந்து வருமானம் அதிகம். சரி சரி. உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நான் இதில் ஆட் பண்ணி விட்றேன். ஏதாவது நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு இது மாதிரி அந்த ஃபோன் நம்பரை உங்களை கூப்பிட்டு கேட்டால் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களை சொல்லுங்கள், இருந்தாலும் சொல்லுங்கள். ஏதாவது ஆடுகள் வளர்ப்புக்காரங்கள் மற்ற யாராவது இருந்தாலும் கூட நீங்கள் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. இது மாதிரி சொல்லுவாங்க, யூடியூப் சேனலில் பார்த்தோம் ஜிவி சரண் அப்படின்னு. நம்ம யூடியூப் சேனல் வந்து ஜிவி சரண். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆடு அவங்க மேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ அவங்க ஆடுகள் பார்த்திங்கன்னா பட்டியை நோக்கி போகுது. கிட்டத்தட்ட இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் இவங்க தோட்டத்துக்கு போகணும். தோட்டத்தில் போய் டெய்லி அன்றாடம் நடக்கக்கூடிய மாதிரி நீ அவங்க வீட்டில் போய் நீ பட்டியிலெல்லாம் ஆடை அடைச்சிட்டு அது உண்டான அந்த தாய் குட்டிகள் இருக்குது பட்டியில். அவர் சொன்ன மாதிரி 10-15 குட்டி தோட்டத்தில் இருக்காமா பட்டியில். அதையும் போய் தாய்கிட்டையெல்லாம் ஒவ்வொரு குட்டியில் தனியாக பிரித்து விட்டு தான் பண்ணணும். இன்றைக்கி இவங்க டைம், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். வீட்டுக்கு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஓகே. பாப்பா மதியானம் சாப்பிட்டுச்சுங்களா? சாப்பிட்டா. சரி சரி சரி. பிரதான தொழிலுங்க ஆடு மேய்க்கிற தொழில். ஆனால் கட்டாயமாக எந்த ஒரு கால்நடை வளர்ப்புனாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவுடைய குடும்பமே அது வந்து ஒத்துழைச்சால் மட்டும்தான் இந்த தொழில் வந்து சாத்தியப்படும். எல்லாருமே உதவி செய்யணும் இந்த தொழிலில். பாப்பாவை இருந்து அவங்க அம்மாவை இருந்து அவங்க அக்கா வரைக்கும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இந்த தொழிலை நடத்த முடியும். இல்லை போ கட்டாடா. சரி போ 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 போ. இப்படியே போய் உங்களுக்கு தடம் சேர்ந்து போயிடும் ஆடுங்க. ஓ, இது என்ன ஒரு பாசை ஆடை சத்தம் போடுறது? ஆடு அப்படியே சத்தம் போட்டு அப்படியே தெளிவுது. ஓகே ஓகே. போட்டு